இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஜெப கூட்டத்தில் இருக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய ஜெபம், தி லார்ட்ஸ் பிரேயர் படித்து கொண்டே வர்றோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களில் ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் படித்து கொண்டே வருகிறோம். ஒரு அருமையான ஒரு பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆழமான ஒரு கருத்துக்கள் அடங்கிய ஒரு ஜெபம் என்பதை நான் பார்க்குறோம். லார்ட்ஸ் பிரேயர் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதான் முக்கியமான கேள்வி இல்லையா? ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ண உடனே மனப்பாடமாக சொல்லிடுறோம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படியே முடிச்சிடுறோம். யோசிச்சு பாருங்க, ஆர் வி வொர்தி டு ரிப்பீட் த சாங்? ஆண்டோட ஜெபத்தை சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை குத்தி காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆர் வி வொர்தி டு ரிப்பீட் லார்ட்ஸ் பிரேயர்? ஆண்டோடைய ஜெபத்தை நாம் சொல்லுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. மடமடன்னு சொல்லிடுறோம், என் ஆத்மாவே கர்த்தரை, அது மாதிரி இதையும் மடமடமாக சொல்லிடுறோம். ஆனால் சொல்கிறபடி நடக்கிறோமா அப்படின்னு அதுக்கு தான் இந்த வீக் ஆஃப் ப்ரேயர், இந்த ஜெப வாரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை அவர் அப்படின்னு சொன்னாலே, அவர்னா நம்முடையன்னு அர்த்தம் இல்லையா? ஃபாதர் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிள்ளைகள், அந்த மனப்பான்மை இருக்குதா? இந்த பிரதர்ஹுட், சகோதர சகோதரி நினைக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அவர் அப்படின்னா எங்களுடையன்னு அர்த்தம், எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். எங்கள்னா அப்போ யூனிட்டி இருக்குதா? இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பல சமயங்களில் இந்த ஜெபத்தை சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போகிறத பார்க்குறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு ஒரு மாதிரியாக கற்பித்து கொடுத்துருக்கிறார். இந்த ஜெபத்தை படிக்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இந்த ஜெபத்தை சொல்லும்போது எல்லாரையும் நேசிக்கிறேனா? எல்லாருக்கும் நான் ஒரு சகோதரியாக பாவிக்கிறேனா? யோசித்து பார்க்கணும். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், ஹாலோட் பி த நேம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக படிக்கிறோம். ஹாலோட் பி த நேம். ஆண்டவர் பரிசுத்தர் தானே, நம்ம எப்படி பரிசுத்தப்பட முடியுமா ஆண்டவரை இல்லையா? ஆண்டவர் பரிசுத்தர், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லும்போது ஏதோ நாம் அவரை பரிசுத்தப்படுத்துவது போல தோன்றுது இல்லையா? நாங்கள் யோசித்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்த முடியும்? இன்றைக்கி அதான் சிந்திக்க போகிறோம். ஆண்டோடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லும்போது என்னென்ன வகையில் நம்ம ஆண்டோடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? ஒரு அருமையான சின்ன கதை கொடுத்துருக்குறாங்க நமக்குள்ள. இதில் ஒரு அருமையான ஆலயம், அந்த ஆலயத்தில் போதகரும் எல்லா விசுவாசிகளுமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் வரும்போது நம்ம நெய்பர்ஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிற அழைத்து கொண்டு வர வேண்டும் ஆலயத்துக்குன்னு திட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் ஆலயத்து வரும்போது நமது வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை, நெய்பர்ஸை, அயலகத்தாரை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. ஆனால் அடுத்த வாரம் எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க, தங்கள் பக்கத்தில் உள்ளலாம் கூப்பிட்ருக்காங்க. ஆலயத்து வந்து பார்த்தா யாருமே வரல, இருக்கிற அங்கத்தில் தான் வந்திருக்கிறாங்க. போதகர் ரொம்ப வருத்தமாக போச்சு. எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் சொன்னீங்களா ஒரு அயலத்தார வரும்படி சொன்னீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் சொன்னோம், எல்லாரும் சொன்னோம், ஏன் வரல அவங்க? அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உங்கள் கோயிலில் ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபர் சரியான முரணை, எங்களெல்லாம் அதிகமாக அவர் ஏசுகிறவர், அவரை பார்க்கும்போது ஒரு மனுஷத்தன்மை இல்லாத ஒரு ஆளாக காணப்படுகிறார். அவர் இருக்குந்தண்டியும் நாங்கள் அந்த கோயிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லையா? அவர் சொன்ன கருத்து என்னென்னா, அந்த மனுஷன் இருக்குந்தண்டியும் அவர் கோயிலுக்கு வர்றாருன்னா அவர் எந்த விதமான குணலட்சம் கிறிஸ்துவ பிரதிபலிக்கவே இல்லை, அவர் வாழ்க்கையில் கிறிஸ்துவே காணப்படலை, கிறிஸ்து குணலட்சமே இல்லை, சாந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லை, அவரிடத்தில் அன்பு இல்லை, தயவு இல்லை, இதெல்லாம் இல்லை. எங்களை பார்த்தாலே அவர் சண்டைக்கு வராரு. எப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் எப்படி வருவோம்
அவர் இருக்குந்தாண்டி இந்த கோயிலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி சொன்னதாக அந்த போதனத்தில் சொன்னாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு ஜெபத்தை சொல்லும்போது, ஆண்டவரே உடைய பரிசுத்தன் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லும்போது எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? ஆண்டவர் நாமத்தை எப்படி நான் பரிசுத்தப்பட சொல்லும்போது எப்படி, ஹவு கேன் ஐ டூ இட்? அது எப்படி செய்கிறது? அதில் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது ஒரு ஒரு மகன் இருக்கிறான்னு வைத்து கொள்ளுங்கள், ஒரு தகப்பன் ஒரு மகன் தப்பு செய்தால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? மகன் தப்பு பண்ணிட்டா யாரை குற்றப்படுத்துவோம்? யாரை? ஆமாம், பள்ளிக்கூடத்தில் நான் இருக்கையில் ஏதாவது குற்றப்படுத்துறான்னா பெரிய பையங்க உடனே அடுத்தது உங்கள் அப்பா கூப்பிட்டுவான்னு சொல்கிறோம். சில சமயங்களில் என்னக்கு இது யார், உங்கள் அப்பா யாருடா சொல்கிறோம். தவறு யார் செய்தா? பையன் செய்தான். யார் மேலே தவறு வருது? யார் மேலே குற்றம் வருது? தந்தையார் மேலே குற்றம் வருது இல்லையா? என்ன அப்படின்னு அப்பா வந்தவொடனே கூட கேட்குறேன், என்ன பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். அப்பா மேலே தவறு இல்லை, ஆனால் பிள்ளைகள் மேலே தவறு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய மூலமாக ஆண்டோட நாம மையப்படுதா தூசிக்கப்படுதான்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லும்போது நம் சரியானபடி இல்லை என்றால், இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லும்போது ஆண்டோட நாம மையப்படாது. we will not glorify the name of the Lord. ஆண்டோட நாமம் மையப்பட முடியாது. நான் சொல்கிறேன் இல்லையா, ஆண்டவரே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன அர்த்தம்? உடைய நாமம் மையப்படுவதாக. நம்முடைய செயல் மூலமாக ஆண்டவர் நாமம் மையப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். ஹாலோட் பி த நேம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு செயலும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய திட்டங்களும் எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் அது பிரதியாக காணப்படும் என்றால் உங்களுடைய நாமம் மையப்படுவதாக சொல்லலாம், பரிசுத்தப்படுவதாக. ஹாலோட் பி த நேம். அதில் இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வேத வசனம் என்னென்னா, வாசித்தாங்க, மிஸ் தாமஸ் வாசித்தாங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16 வசனம். அருமையான 4 வசனங்கள் பாருங்கள். பைபிள்லேருந்தே வாசித்து கொண்டே வரலாம். என்ன அதில் வாசிக்கிறேன்னா, ஒரு வசனம் வாசிக்கிறேன். 16வது வசனம் வாசிக்க பார்க்கலாம் யாராவது. இவ்விதமாய் மனுஷர் மகிமைப்படுத்தும்படி. ஆமாம், இதுதான் ஹாலோட் பி த நேம். ஆண்டவருடைய நாமம் மையப்பட வேண்டுமா? நம்ம இந்த ஜெபத்தை சொல்லும்போது ஆண்டவரே நாமம் மையப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக சொல்லும்போது நம்ம இதை யோசித்து பார்க்கணும். நம்ம ஒளியாக இருக்கிறோமா? ஆமே லைட், மற்றவங்க ஒளி கொடுக்குறேன்னா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு ஆள் நிமித்தமாக, ஒரு ஆளின் வாழ்க்கை நிமித்தமாக அப்படி சரியான வாழ்க்கை இல்லாதனால ஆலயத்தோடு மறுத்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்ம யாராவது இடரலாக இருக்கிறோமா? யாராவது இடரலாக இருக்கும்போது நம்ம ஜெபத்தை சொல்ல முடியாது. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லவே முடியாது. ஏன்னா நான் இடரலாக இருக்கிறேன்னு என்ன நிமித்தமாக சிலர் இடரில் அறிகிறாங்களே, அப்படி இருக்கும்போது ஜெபம் சொல்ல முடியாது. இங்கே வாசிக்க பிரகாரமாக we are the open letter எடுத்தால் வாசிக்க முடியும் இல்லையா? எல்லாம் நம்ம வாசிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எல்லாரும் வாசிக்கிறாங்க. we are the open letter. நம்ம எப்படி வாழ்கிறோம் அதுதான் முக்கியமான காரியம். அந்த மனுஷனால் ஆலயத்துக்கு போக முடியலை, நம் எப்படி இருக்கிறோம்? நம்மால் யாருக்கும் இடைஞ்சல் இருக்குதா? நாம் யாருக்காவது இடையூறாக இருக்கிறோமா? இப்படி இடையூறாக இருந்து கொண்டு ஆண்டவரை இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக சொல்ல முடியுமா? ஆர் வி worthy அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அவன் இங்கே வாசிக்க பிரகாரமாக நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இங்கு 2 காரியத்தை இந்த 3 வசனங்களை வாசித்து பார்க்க முடியும். ஒன்று உலகத்து வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னார். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் சரி. இதில் இன்னொரு வசனம் அவன் பார்க்கும்போது உலகத்து உப்பாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். 2 காரியம் சொல்கிறார். உலகத்து வெளிச்சமாக இருக்கு. ஆமாம், 2 காரியத்தை பார்க்குறோம். உப்பாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த வசனத்தெல்லாம் நான் வாசித்து பார்க்கும்போது பவுல் ஒரு அவருடைய நிருபத்தில் எழுதியிருக்கிற 2 கொரிந்தியர் எடுங்க, 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு படிக்கும்போது எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும்
நாம தாமா எல்லாரும் வாசிக்கிற நிறுவம் யாரு? நாம் தான். we are the living epistle. உயிரோடு இருக்க நிருபம். we are the walking epistle சொல்லுவாங்க. நடமாடுகிற நிருபமாக காணப்படுகிறோம். we are the living gospel. நாம் தான் சுவிசேஷமாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இடர்ல இருக்கிறோமா? இடர்ல இருக்கும்போது ஆண்டோடைய ஜெபத்தை சொல்லவே முடியாது இல்லையா? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்ல முடியுமா? எண்ணத்தில் பரிசுத்தம் இல்லை. இந்த வாழ்க்கையின் மூலமாக தான் ஆண்டோடைய நாமம் மையப்பட முடியும் இல்லையா? நான் ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும். முதலாவது தூது வாசித்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய முத்தூதில் முதலாவது தூது, தேவனை மகிமைப்படுத்துங்கள், glorify God. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்ன செய்யுங்க? நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அப்போ தான் hallowed be the name, ஆண்டு நாமம் அந்த மகிமைப்படும், நாம பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்றதுக்கு அதில் அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் ஓப்பன் லெட்டர், எல்லாரும் வாசிக்கிற ஒரு கடிதமாக நிருபமாக காணப்படுகிறோம். ஆண்டவரை பார்க்க முடியாது, உங்களை பார்க்க முடியும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போது இந்த ஜெபத்தில் ஒரு அருமையான கருத்து இன்றைக்கி என்ன படிக்கிறோம் என்றால், ஹாலோட் பீ தி நேம், ஆண்டவரே பரிசுத்த நாம மகிமைப்படுவதாகன்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் நம்ம சொல்கிற அந்த பரிசுத்தமான ஜெபத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறத பார்க்குறோம். we should glorify God, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு வாசிக்கிறோம். இல்லை இந்த வசனத்தை வாசி பார்க்கும்போது பவுல் எழுதுகிறாருன்னா, நீங்கள் வாசிக்கிற நிருபமாக காணப்படுகிறீர்கள். எல்லாரும் உங்களை வாசிக்கிறாங்க இல்லையா? நீ பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, வேலை பார்த்து இடத்துல இருக்கிறாலும் சரி, ஒரு நீங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை வாசிக்கிறார். யூ ஆர் ரெட். ஏன் வாசிக்கிறாங்க? யூ ஆர் ரெட் பை த பீப்புள். என்னால் நாம் திறந்த கடிதமாக காணப்படுகிறோம். வித் ஓப்பன் புக், வித் ஓப்பன் லெட்டர். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்பட முடியும். பட் நாம் சொல்ல முடியும், நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்வதற்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல், ஆமாம், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தர். ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தர்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இந்த ஜெபத்தை என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அர்த்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது ஜெபத்தை. இந்த ஜெபத்தை ஆண்டவர் சீசல் கற்றுக் கொடுத்தும் போது கேட்டாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, டீச்சர்ஸ் டு ப்ரே, ஒரு மாடல் ஜெபம், இட்ஸ் எ மாடல், ஒரு மாதிரியான ஜெபத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த ஜெபத்தை வச்சு நம்ம ஒரு அருமையான ஜெபத்தை நம்ம டெவலப் பண்ண, வி ஷுட் டெவலப். இதை பேஸை வச்சு நாம் அருமையான ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது தான் நம் ஜெபத்துக்கு மதிப்பு இருப்பார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று வாசிக்கிறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறார்? உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்களாரு. உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? இல்லை. உப்பு இல்லா பண்டம் குப்பையில்பாங்க. உப்பு எதுக்கு? சால்ட், ரொம்ப சுவை கொடுக்கதான் இருக்கிறத பார்க்குறோம். உப்புக்கு 2 தன்மை உண்டு இல்லையா? இட் ஹஸ் 2 ப்ராப்பர்ட்டிஸ், கரையும் மறையும். அப்படி தானே? உப்பு போட்டால் என்ன செய்யும்? நல்லா கரைஞ்சிரும், மறைஞ்சும் போகும். அது உப்புடைய தன்மையை பார்க்குறோம். சுவையாக இருக்குது, நல்ல உணவுக்கு சுவை கொடுக்குறத பார்க்குறோம். அந்த உப்பானது கரையும் மறையும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒரு ஹிடன் லைஃப், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அனுபவம் ஒரு வாழ்க்கையில் காணப்படுதா? ஆண்டவருக்குள்ளே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா? டு வி ரிஃப்ளெக்ட் த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? அதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்தினா தான் இந்த ஜெபத்திற்கு மதிப்பு இருக்குது பார்க்குறோம். ஹாலோட் பி த நேம், ஆண்டவரே இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லும் போது நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், மனது இருக்கும். திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாரா? மனதுருகனா 2 வேதத்தில் வாசிக்கிறோம்.
கம்பேஷன் அப்படி வேதத்தில் வாசிக்கிறோம். கம்பேஷனேட் காட். நாம் அதை போல் இருந்தால் தான் இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லவே முடியும். கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் ஆண்டவர் ஜெபத்தை சொல்வதற்கு நான் தகுதி இல்லாத மக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பிரதிபலித்து காண்பிக்க, அவருடைய அன்பை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், எல்லா குணங்களையும் பிரதிபலித்து காண்பிக்கும் போது நாம் பரமண்டல ஜெபத்தை சொல்வதற்கு தகுதி உள்ள பிள்ளையாக காணப்படுகிறோம். ஏன்னா நம்ம பாரம்பரியமாக சொல்லிட்டு வர்றோம். அதில் என்ன கருத்து இருக்குது, எவ்வளவு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், இதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இது என்னை நான் ஆண்டவரை பிரதிபலித்து காண்பிக்கிறேன்னா, அவர் பரிசுத்தர் இருக்க, நான் பரிசுத்தர் இருக்கிறேன்னா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த மாலை நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நான் வெளிச்சமாக இருக்கிறோமா, உப்பாக இருக்கிறோமா? ரெண்டு முக்கியமான காரியம் இல்லையா? லைட் அண்ட் த சால்ட். ஆண்டவர் அருமையான ஒரு ஓமை மெட்ரஃபர்னு சொல்லுவாங்க. இந்த அருமையான மெட்ரஃபர், ரெண்டு மெட்ரஃபர்ஸும் வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமான ரெண்டு பொருட்கள் என்று பார்க்கணும். வெளிச்சம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் எங்கே வைக்கணுமா? விளக்கு தண்ணியில் வைக்கணும். மரக்கால் மூடினா என்ன ஆகும்? விளக்கு அணைஞ்சிரும் இல்லையா? அணைஞ்சிரும். பிரயோஜனம் உண்டா? இல்லை. மரக்காலால் மூடினா பிரயோஜனம் இல்லை, அணைஞ்சிரும். ஒரு சின்ன கேண்டில் எடுத்துக்காங்க, ஒரு சின்ன விளக்கு, சின்ன மெழுகுவர்த்தி எடுத்துக்காங்க. ஒரு மெழுகுவர்த்தி ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்தியை கொளுத்த முடியும் இல்லையா? ஒரே மெழுகுவர்த்தி ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்தி கொளுத்த முடியும். அந்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. எங்கே இருட்டு இருக்குதோ அங்கே தான் எது தேவை? மெழுகுவர்த்தி தேவை. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆனால் உடனே என்ன எதை எடுக்கிறோம்? டார்ச் எடுக்கிறோம் அல்லது மெழுகுவர்த்தி எடுக்கிறோம். நம்முடைய இருளான வாழ்க்கையில் உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்லிகிட்டே வர்றாரு. சால்ட் ஒர்க் சீக்ரெட்லி. உப்பு எப்படி தெரியுமா? மறைமுகமாக வேலை செய்யுமா. லைட் ஒர்க்ஸ் ஓப்பன்லி. உப்பு கரையது பார்க்க முடியுமா? தெரியாது. போட்டால் கரைஞ்சிடும், சோ வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். we only know the taste. எப்படி கரையுது, அது எப்படி போகுது, அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னு தெரியாது. சீக்ரெட்லி இட் ஒர்க்ஸ். அதே மாதிரி லைட் அப்படி இல்லை, ஓப்பன்லி. வெளிச்சத்தில் கொடுத்தோன்னா பார்க்க முடியும் இல்லையா? we can see the light. ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா, சால்ட் ஒர்க் ஃப்ரம் விதின். உள்ள லைட் அப்படி இல்லை, இட் ஒர்க்ஸ் வித்தவுட். வெளியே பார்க்க முடியும் இல்லையா? லைட்டை வெளியே பார்க்க முடியும். ஆனால் உப்பை என்ன செய்யணும்? உள்ளே உணர்ந்து தான் பார்க்க முடியும். we can taste and see. தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்திருக்கிறோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருந்தால் நீங்களும் எப்படி இருப்பீங்க? நல்லவராக இருப்பீங்க. அதுதான் வாசிக்கிறோம். அந்த ஆலயத்தில் ஆட்கள் வரல, அழைக்கப்பட்டவர் வரல. ஏன் வரல? ஒரு ஆள் நிமித்தமாக ஆட்கள் வரல. அவருடைய வாழ்க்கை சரியாகனால, அவர் கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் இருக்கிறதுனால அநேக விசிட்டர்ஸ் வர முடியல. எனக்கு அருமையான ஆண்டோடைய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒளியாக இருக்கிறோமா, உப்பாக இருக்கிறோமா, விளக்காக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட் எர்த் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? இன்னொரு பார்க்கிறோம், சால்ட் இஸ் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அது நம்மளால் பார்க்க முடியாத. லைட் அப்படி இல்லை, we can see. ஆண்டவர் சொன்ன அருமையான ஓமைகளை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஆழமான கருத்துக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறத பார்க்குறோம். உலகத்து வெளிச்சமாக இருக்கிறீங்க, உலகத்து உப்பாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 9:50 வாசி பார்க்கலாமா? மார்க் சாப்டர் 9:20 என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அருமையான கருத்தை உப்பை பற்றி சொல்றதை பார்க்கிறோம். மார்க் 9:50 உப்பு நல்லதுதான். நல்ல கேளுங்க. உங்களுக்குள்ளே உப்பா இருக்கிறவா இருங்க, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணுமா? அதான் உப்பு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவருக்கு எப்படி இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? உங்களுடைய நாமம் பரிசுப்படுதான்னு சொல்ல முடியும்.
அப்படி இல்லை, we are unfit, நான் worthy இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த நாளில் பாடத்தில் வலியுறுத்தி ஆசிரியர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். உப்பாருங்க, உப்பு உங்களுக்குள்ளே இருக்குன்னா ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருங்கன்னு சொல்கிறாரு. கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பவுல் என்ன எழுதுறாரு, வாசி பார்க்கலாமா? கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆமாம், வசனம் போட்டிருக்கிறோம் இல்லையா? வசனம் ஆண்டுடைய வசனம். அதில் நம்முடைய பேச்சு அதை எப்படி எடுத்துக்கலாம், நம்முடைய பேச்சு நம்ம என்ன பேசுகிறோமோ அது உப்பால் சாரமேற்றிருக்கப்பட்டிருக்கணுமா. அப்படிதான் பவுல் எழுதுகிறாரு கொலோசியருக்கு. உங்கள் வசனம் அல்லது உங்கள் பேச்சு, இது ஸ்பீச் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும், அப்புறம் எப்படிதான் உப்பால் சாரமேற்றதாக இருக்கணுமா. அதான் கேட்குறாரு. நம்ம இருக்கிறோமா, நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு பேசுகிறோமா, திட்டுறோமா, ஏசுகிறோமா, பொய்யான வார்த்தை வருதா, தூஷணமான வார்த்தை வாயில் வருதா, அப்போ நம்ம ஆண்டோடைய நாமம் பரிசுத்தம் சொல்லவே முடியாது. we are unfit, சொல்லவே நம்ம தகுதி இல்லை. வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும். சங்கீதக்காரன் எழுதுறாரு இல்லையா, சங்கீதக்காரன் 19வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இறுதி தியானமும் பிரிதியாக இருப்பதாக. பிரிதியாக இருந்தால் தான் பரமண்டல சபத்தை நான் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள். இதெல்லாம் சொல்ல தகுதி இல்லை இல்லையா? அதைத்தான் ஆசிரியர் ஒரு நாள் வலியுறுத்தி கொண்டே வருகிற ஆழமான சத்தியத்தை கொடுத்து நாம் இதுக்கு தகுதியாக இருக்கிறோமா. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணும், உப்பால் சாரமேற்ற வார்த்தைகளை பேசணுமா, கிருபை பொருந்தினதாக வார்த்தை இருக்கணும். மேலும் அது சமாதானமான வார்த்தைகளை பேசணும் வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வார்த்தையில் எப்படி இருக்கிறோம். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கருத்து என்னென்றால், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க. அப்படி இருந்தால் என்ன சொல்லலாம், ஆண்டவரே விட நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்வதற்கு நாம் அருகதை உள்ளவராக மாறுகிறோம் என்பதை பார்க்கிறோம். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த லைட்டை பற்றி பிள்ளைகள்லாம் சொல்லி கொடுப்போம். லைட் இருக்கு இல்லையா, லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஒளியானது நேராக தான் அது போகும், செல்லும், வளைஞ்சு போகாது. சவுண்ட் வேஸ் அப்படி இல்லை. சவுண்ட் வேஸ் வந்து வளைஞ்சு நேரம் போயிட்டே இருக்கும். பட் லைட் ட்ராவல்ஸ் இன் தி ஸ்ட்ரெயிட் லைன். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் சொன்னது காரணம், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வெளிச்சம், அந்த லைட் நேர போகிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டோருக்கு நேர உகந்த வாழ்க்கையாக இருக்கணும்னு பார்க்குறோம். நீங்கள் எரேமியாவில் வாசி பார்க்கும் பொழுது எரேமியா எழுதுகிறாரு, பூர்வ வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள் எழுதுகிறாரு. பூர்வ வழி எது என்று பார்த்து நடவுங்கள், செம்மையான வழியை நடங்க, ஆண்டவர் பிரியமான வழியை நடங்க. அப்படி நடந்தால் தான் நாம் இந்த வசனத்தை சொல்ல, ஆண்டுடைய இந்த செபத்தை சொல்ல நாம் அருகதை உள்ளவர் ஆகிறோம். ஹாலோட் பீதனை, ஆண்டவர் நாம பரிசுத்தப்படுவதாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டிய வழி எதில் நடக்கிறோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவழியில் நில்லாமலும், பரியா உட்காரத்தில் உட்காராமலும் பிரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த பரமலோகத்தை சொல்வதற்கு அருகதி உள்ளவர்கள். ஏனோ தானே சொல்லிடுறது இல்லையா, ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, பாஸ்டர் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் முடிச்சோடனே படபடபட சொல்லிடுறோம். ஆனால் ஆழமான கருத்துக்கள் பொதிந்திருக்கு அறிந்து கொள்ளவன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறோம், ஆழமான சத்தியம் இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்குவதற்கு நான் தகுதி உள்ளவனா என்று பலமுறை உங்களை யோசிக்க செய்யும். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆண்டோட ஜெபத்தை சொல்ல முடியும். ரெண்டாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லைட் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடி எடுத்துக்காங்க, அதில் ஒரு லைட் அடிங்க, என்ன செய்யும்? பிரதிபலிக்கும்.
நீங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? அதை பவுல் எழுதுகிறாரு. கிறிஸ்துடைய சிந்தையே. சிந்தை என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை. சிலுவையின் மரணமடைந்தும் தாழ்த்தினாராம். அந்த சிந்தை இருக்குதா? நான் பெரியவன் நீ பெரியவன் இருந்தால் பரமரிச்சவன் சொல்வதற்கு we are unfit அப்படி சொல்லவே கூடாது. hallowed be the name சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்கு இருக்கணும். எப்படி ஒரு ஒரு வெளிச்சம் பிரதிபலிக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், we are the walking epistles. நடமாடு நிருபம் நம்ம தான். we are the living gospel. 5 காஸ்பல் இருக்குது தெரியுமா? என்னென்ன காஸ்பல்? சுவிசேஷம் 5 சுவிசேஷம் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 5 என்னது? நான் 5 சுவிசேஷம் இருக்குது, மறந்துடுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அண்ட் ஐ. நான் ஒரு சுவிசேஷம் இல்லாமல் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தவே முடியாது இல்லையா? நான் நல்லா இல்லைன்னா கோயிலுக்கு வரமாட்டாங்க. அந்த ஒரு ஆள் நிமித்தமாக அன்றைக்கி அழைக்கப்பட்ட விருந்தினர் வர முடியாமல் போயிடுச்சு. அவர் இருந்தால் வரமாட்டேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம். 2 காரியத்தை பார்த்தோம். we are the light of the world. லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கும். ஆண்டவரை பிரதிபலிக்கும், எல்லாத்துலையும் பிரதிபலிக்க காமிக்க வேண்டும். நம்ம செய்கையில், எண்ணத்தில் எல்லாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட்டோட 3வது தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் என்னென்னா, ஒரு லைட்டை சூரிய வெளிச்சத்தை ஒரு பிரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பிரிஸ்ஸ வழியாக அதை நாம் செலுத்தும் போது அந்த சூரிய ஒளி வெள்ளையாக இருக்கு இல்லையா? ஒயிட் லைட் இஸ் டிஸ்பர்ஸ்ட். 7 விதமான நிறங்களை கொடுக்க பார்க்குறோம். என்ன நிறம் படிச்சிருப்பீங்க இல்லையா? வயலட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஒயிட் லைட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 7 கலர்ஸ் ஒரு பிரிஸ்ஸ வழியாக போகையில். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கிறிஸ்து வழியாக போகும்போது, நம்ம கிறிஸ்துவின் பாதையில் நடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிறங்கள் பிரதிபலிக்கப்பட வேண்டும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எத்தனை கனி? 9 கனிகள். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எல்லாரும் படிக்கணும். அதுக்கு பேர் நவ என்ன சொல்லலாம்? 9 இருக்குது. கனின்னு சொல்ல ஒரே தான், கனிகள் சொல்ல முடியாது. ஒரு 9 சுளைகள் உள்ள ஒரு அருமையான ஆரஞ்சு பழம், அது ஆவியின் கனி. உங்கள்கிட்ட இருக்குதா? அன்பு, சந்தோஷம், சமானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டோட ஜெபத்தை சொல்ல முடியும். இது இல்லைன்னா, ஆவியின் கனி இல்லைன்னா முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஆவியின் வரம் இல்லாமல் பரலோகத்துக்கு போயிடலாம், ஆவியின் கனி இல்லாமல் போக முடியுமா? போகவே முடியாது. வரம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வரம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் கனி இல்லாமல் ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனந்திரும்பலுக்கேற்ற கனி கொடுங்கன்னா, யார்கிட்ட பிரசங்கம்? யோவான் பிரசங்கம் அதான், மனந்திரும்பலுக்கேற்ற கனி கொடுங்கன்னு சொல்கிறார். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இப்படி ஒளி ஒரு பிரிஸ்ஸ வழியாக போகும்போது அது எப்படி பிரிக்கப்படுகிறதோ அதுபோல் நாம் ஆண்டோட பிள்ளைகள், நாம் ஆண்டோருக்குள்ளே நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 9 நிறங்கள், 9 விதமான சுளைகள் வாழ்க்கையில் பிரதிபலித்து காணப்பட வேண்டும். அதனால் யோசிச்சு பாருங்கள், இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா? ஆண்டோடைய நம்முடைய சிந்தை, செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பிஹேவியர் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? பிரியமாக இருந்தால் தான் நம்ம ஆண்டோடைய ஜெபத்தை சொல்ல முடியும். விசேஷமாக இன்றைக்கி படித்த பாடம் ஹாலோ பி யுவர் நேம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக வாசிக்கிறோம். இல்லை, தானியேல், சாத்ராக், மேஷாக் எடுத்துக்காங்க, அவங்க ஆண்டோட நாமத்தை மையப்படுத்துனாங்க. எப்படி மையப்படுத்தினாங்க? ஃபர்ம் டிசிஷன், டிட்டர்மினேஷன், தீர்மானம் பண்ணாங்க. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் பார்க்குறோம். அவர் பார்த்தவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. ராஜாவே ஆச்சரியப்பட்டாராம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோமா? தீர்மானம், என்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ அன்றைக்கி ஆண்டவரை பிரதிபலித்து காண்பிக்கிறோம் என்பதை பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ரெசிஸ்ட் தி சின், பாவத்தை எதிர்த்து நின்னான்.
யோசேப்பு ஆண்டவரை பிரதிபலித்து காண்பித்தார் இல்லையா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் we should reflect God's character. ஆண்டுடைய குணாதிசைகளை நாம் பிரதிபலிக்க வேண்டும் இல்லையா? எலியா அவருடைய ஜெபம் எப்படி பேசுகிற ஜெபம்? கருத்தா ஜெபம் பண்ணானா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவரும் ஆண்டுடைய பிரதிபலித்து காண்பித்த ஒரு நல்ல மனுஷராக இருந்தார். யோபு பொறுமையோடு இருந்தார். ஒரு நல்ல குணம் இல்லையா? பொறுமை வேணும் இல்லையா? அவருடைய ஆண்டவரை பிரதிபலித்து காண்பித்த மனுஷனாக இருந்தார் பார்க்குறோம். ஆபிரகாம் எதை பிரதிபலித்து காண்பித்தார்? விசுவாசமும் கீழ்ப்படிதல் ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தான்னு பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் விசுவாசம், பொறுமை, உறுதியான ஜெபம், உறுதியான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? காணப்பட்டால் ஆண்டவர் ஜெபத்தை சொல்ல நம் தகுதி உள்ளவர்கள். இல்லை, இந்த குணமெல்லாம் இல்லைன்னா we are unfit to repeat Lord's prayer. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் பிரதிபலித்து காணப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் மலர்ந்து பூத்து காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்ல முடியும். இந்த வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் ஆண்டவரே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. இன்றைக்கி என் வாழ்க்கை சரியில்லைன்னா ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுவதை பார்க்குறோம். பவுல் சொல்கிறார், அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது பிரஜாதி மத்தியில். நம்மளுடைய ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படுதா நம்முடைய மற்றொரு மத்தியில்? ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழுவோம். உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்ட நீங்களும் நானும் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே என்னை உப்பாக மாற்றும், ஒரு வெளிச்சமாக மாற்றும், என் வாழ்க்கை உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை என்னை மாற்ற ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம், ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிறல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. நல்ல அருமையான ஜெப வாரத்திலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது உதவி செய்ய சோத்திரப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, வந்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக சொல்வதற்கு நாங்கள் அருகதை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் கர்த்தாவே. என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்கணும் கர்த்தாவே. அவருடைய சிந்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதாவே, அவருடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் நல்ல பிள்ளைகளாக கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஒளியாக இருக்கும்படியாக, உப்பாக இருக்கும்படி எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.